ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு ஒரு கால் ஒரு கண்ணு மட்டும் தான். ஆனா மனசுல தாராளம், ஆட்சில திறமை. சிறந்த ராஜா. கிரீடம். ஒருநாள் அரண்மனை நடைபாதையில நடந்துட்டு இருக்கும்போது சுவத்துல முன்னோர்களோட ஓவியங்கள பார்த்தாரு. எனக்கும் ஒரு அழகான ஓவியம் வேணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு கால் ஒரு கண்ணு தானே, எப்படி அழகா வரைய முடியும்? இருந்தாலும் ராஜ்யத்துல இருக்கிற எல்லா ஓவியர்களையும் கூப்பிட்டாரு. யார் என்ன அழகா வரைவீங்கன்னு கேட்டாரு. எல்லா ஓவியர்களும் குழம்பிட்டாங்க. ஒரு கால் ஒரு கண்ணு வச்சு எப்படி அழகா வரையுறது? எல்லாரும் பயந்து மறுத்துட்டாங்க. கவலை தோய்ந்த முகம். அப்போ ஒரு சின்ன வயசு ஓவியன் முன்னாடி வந்தான். நான் வரையுறேன் ராஜா, அழகா வரையுறேன்னு உறுதி கொடுத்தான். சில நாள் கழிச்சு சபையில ஓவியத்தை திறந்து காட்டுனான். எல்லாரும் ஷாக். பயத்தில் அலறும் முகம். ஓவியத்துல ராஜா குதிரை மேல உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு கால் மட்டும் தெரியுது, இன்னொரு கால் குதிரைக்கு அந்த பக்கம். வில் பிடிச்சு அம்பு எய்யுற மாதிரி ஒரு கண்ண மூடி குறி பாக்குறாரு. வில்லும் அம்பும். ராஜாவோட குறை எதுவுமே தெரியல. வீரம், கம்பீரம், அழகு மட்டும்தான் தெரிஞ்சுது. ராஜா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாரு. சபாஷ், என் குறைய மறைச்சு நிறைய மட்டும் காட்டிட்ட. ஓவியனுக்கு பரிசு கொடுத்து பாராட்டுனாரு. பாடம், எல்லார்கிட்டையும் குறை இருக்கும். ஆனா புத்திசாலி யாருன்னா குறைய தேடாம நிறைய பாக்குறவன் தான். ஒருத்தரோட பாசிட்டிவ பாரு, அவங்க அழகா தெரிவாங்க. குறை சொல்லுறது ஈஸி, நிறை பாக்குறது தான் ஆர்ட்.